தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதை உணர்த்துது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க என்ன பரிகாரமாக இவங்க செய்யலாம், இவங்களோட வாழ்க்கையில் இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தனுசு ராசியோட அதிபதியே பாருங்கள் குரு பகவான். குரு அப்படிங்கிறது அறிவு, வளர்ச்சி, தர்மம், உழைப்பு, உயர்வு, நல்ல மனம், இது எல்லாத்துக்குமே காரகர் தான் இந்த குரு. இவரே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு நேர்மையான குணம் படைத்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் உண்மையே பேசுவாங்க. அதாவது யாரோட மனசு புண்போடு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட மனதில் என்ன தோணுதோ அப்படி டக்குன்னு மைண்டில் இருக்கிறத அப்படியே பேசிடுவாங்க. இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தொழில், பணம், குடும்பம், திருமணம், காதல், இந்த 26 கிரகங்களோட தாக்கம், குடும்பம், தொழில், இது எல்லாத்தையும் பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்குமே யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. பெரிய கனவுகளோடு இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ரொம்ப விரும்புவாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே பயணம் செய்வது அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் அந்த பயணம் செய்யக்கூடிய இடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஆன்மீகத்துலேயுமே அதிக ஒரு ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. நண்பர்களை மதிப்பாங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. சவால்களை எப்பவுமே சந்திக்க பயப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் தாங்க. அதாவது கடைசி நேரத்தில் கூட நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா. அறிவுத்திறன், அதாவது விரைவாக விஷயங்களை புரிந்து கொள்வாங்க. இப்போ ஏதாவது விஷயம் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சக்கூடிய ஒரு திறன் அதிகமாக இருக்குமா. தலைமை திறன், அதாவது மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்குது. உதவக்கூடிய மனப்பான்மை, யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அதில் உடனே போய் உதவக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க. தைரியம், அதாவது புதிய முயற்சிகளை கூட தொடங்க எப்போவுமே தயங்க மாட்டாங்க. ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. வெளிநாட்டு யோகம், பல பேருக்குமே வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அமையுமா. மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே தோல்வி வந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்த ராசின்னா இந்த தனுசு ராசி. சரி, இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோமா. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது கோபம் அதிகமாக அவங்க மேலே வந்துச்சு அப்படின்னா கோபத்தில் கடுமையாக பேசிடுவாங்க. பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு குறைவு தான். எல்லாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க. செலவை கட்டுப்படுத்த சிரமப்படுவாங்க. ஒரு வேலையை தொடங்கி மற்றொன்றுக்கு தாவும் பழக்கம் இவங்ககிட்ட இருக்கும். பிடிவாதம் அப்படிங்கிறதே இவங்ககிட்ட சில நேரங்களில் இருக்கும். அது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ உண்மையை நேரடியாக சொல்வதனால உறவுகள் வகையில் பாதிக்கப்படலாம். அதிக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை தரலாம். சரி, இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த தனுசு ராசி அன்பர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும். இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் பல சவால்கள் இருக்கலாம். ஆனால் வயது அதிகரிக்க அனுபவமும் நிலைத்தன்மையும் வருமா. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பார் பல பேர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு பிறகு தான் இவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையாகும் அப்படிங்கிறது ஜோதிட நம்பிக்கையாக இருக்குது. சொத்து சேர்க்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இறை அருளால் பல தடைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். அதற்கு மேலே உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை 2026 எப்படி உங்களுக்கு அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. அதாவது புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். பதவி உயர்வு குறித்து நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம். அதே நேரத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம். ஏன் அப்படின்னா எடுத்தங்க ஊற்றணும் நீங்கள் பேசி அது ஒரு பிரச்சனை ஆகிடும் இல்லையா, அதனால தான். அடுத்ததான் வியாபாரம், அதாவது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்களை கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. பண வரவு எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோமா, வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வரலாம். தேவையில்லாத முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில்
குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிதாக்க வேண்டாம். பெற்றோரோட ஆலோசனை எப்போவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. காதலில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே காதலில் புரிதல் அவசியம். கோபத்தை குறைச்சா உறவு வெளிப்படும் வகையில் அமைச்சிருக்கு. திருமணம் முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தாமதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே படிப்பில் கவனம் முழு மனதோடு படிக்கிறது ரொம்ப நல்லது. கவனச்சிதறலை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உணவு பழக்க விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம் தேவை. போதுமான தூக்கம் அவசியம். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோமா, உங்களுக்கு ஆளக்கூடிய ராசியை பாருங்கள் குரு பகவான். அதனால் குரு பகவானை எப்போவுமே மறந்துடாதீங்க. வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி மஞ்சள் மலர் சாத்தி நீங்கள் வழிபடலாம். அடுத்ததாக கொண்டை கடலை தானம் செய்யுங்க, அது ரொம்பவே நல்லது. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு உதவி. உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. தினமுமே ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மஞ்சள் நிற ஆடை அணிவது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அப்படி தினமும் மஞ்சள் நிற ஆடை அணிய முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கைக்குட்டையாவது நீங்கள் மஞ்சள் கலரில் வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. அடுத்ததாக தவிர்க்க வேண்டியது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னோமா, எப்போவுமே கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. எப்போவுமே சரிங்க, கோபத்தில் முடிவு எடுத்தோம் அப்படின்னா சரியான முடிவு எடுக்க மாட்டோம். தேவையில்லாத கடன் வாங்காதீங்க, அது உங்களுக்கு பல பிரச்சனை கொடுக்கும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. குடும்பத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுவீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அவங்களுடைய மனது புண்படும் அப்படின்னு யோசிங்க. உடல் நலத்தை அலட்சியப்படுத்த வேணாம். ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே மருத்துவரை பாருங்கள். சக்தி வாய்ந்த ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தால் கூட குரு பகவானின் அருள் உங்களை மீண்டும் உயர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முன்னேறுங்க. இன்று கிடைக்காத வெற்றி நாளை உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பொறுமை, முயற்சி, இறைவன் மீது ஒரு நம்பிக்கை, இந்த மூன்றையும் எப்போவுமே விட்டு விடாதீங்க. நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் ஒரு நாள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். பிறரை உயர்த்த நினைக்கும் அந்த மனம் உங்களிடம் இருக்கிறது. அதே மனம் உங்களையும் உயர்த்தும். தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது வெற்றிக்கான ஒரு பயிற்சி. உங்களால் முடியும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக முடியும். அடுத்ததான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புதிய வாய்ப்புகளையும் சரி, ஒரு புதிய நம்பிக்கையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகிறது. இறைவனோட அருளும் குரு பகவானினோட ஆசீர்வாதமும் எப்போதுமே உங்களுடன் இருப்பதாக மனதார வாழ்த்துங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே விடாதீங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக தனுசு ராசியோட அதிபதியே குரு பகவான் தான். குரு அப்படிங்கிற ஒரு அறிவு, வளர்ச்சி, தர்மம், உழைப்பு, நல்ல மனம் எல்லாத்துக்குமே காரகர். அதனால் உண்மையை எப்போவுமே பேசுங்க. நேர்மையான மனம் கொண்டவங்கள தான் நீங்கள் இருப்பீங்க. மேலுமே இது பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம்தான். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. போதுமான தூக்கம் அவசியம். முடிஞ்ச வரைக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே மாதிரி பள்ளி போகிற மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பேனா, பென்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியே இல்லை, தோல்வி அப்படிங்கிறத நிறைய சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்று தோல்வியாக இருக்கலாம், ஆனால் நாளை வெற்றியாக மாறும் அப்படின்னு விடாமுயற்சியோடு எப்போவுமே உழைச்சி மனநிறைவோடு வாழுங்க. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா
அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.